ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளோட வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கும், அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட இம்யூனிட்டி லெவலை பூஸ்ட் பண்ணுறதுக்கும், அந்த டே நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்காக மார்னிங் வந்து எம்டி ஸ்டமக்கில் ஆல்டர்னேட் டேஸில் நான் எடுத்துக்கிற ஒரு 3 விதமான ட்ரிங்க் தாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நேற்று வந்து நைட்டு டின்னருக்காக செஞ்ச ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெங்காய சட்னி, அடுத்து வந்து கொஞ்சம் புதினா சட்னியும் செஞ்சுருந்தேங்க. இதுக்கு வந்து நல்ல வரகு அரிசி தோசை, இது தாங்க நேற்று வந்து டின்னருக்காக ரெடி பண்ணியிருந்தேன். இந்த சட்னிக்கும் இந்த தோசைக்கும் காம்போ ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. இதில் வந்து நல்ல ஒரு ஃபுல் கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். அதனால் கொதி வந்ததும் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 7-8 மிளகு போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இது ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அடுத்து ஒரு துண்டு இஞ்சி நல்லா நசுக்கி போடுறேன். அடுத்து ஒரு துண்டு எலுமிச்சம்பழம் சேர்க்குறேன். ஒரு 3-4 புதினா இலை சேர்த்து, கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இது வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியாக நல்லா வத்தட்டும். அதுக்கப்புறம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு, இதில் கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து நல்லா மிதமான சூடு வந்ததும் நம்ம வந்து இதை குடிச்சிட்டு வரலாம். இந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இம்யூனிட்டி லெவலை நல்லா பூஸ்ட் பண்ணுதுங்க. அடுத்து இதில் சேர்த்துருக்கிற இஞ்சி, புதினா, எலுமிச்சை இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த டே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். நிறைய அந்த ஒர்க் பேர்டன் இருந்தால் கூட அந்த டயர்ட்னஸ்லாம் எதுவுமே தெரியாதுங்க. அடுத்து வெயிட் லாஸ்க்காகவும் வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கும் இதே மாதிரி ஆல்டர்னேட் டேஸில் மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் நான் எடுத்துக்கிற இன்னும் ஒரு 2 ட்ரிங்க் வந்து நாளைக்கு லஞ்ச் மெனு வீடியோஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணும்போது ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.